நல்லா இருக்கிற ரோட்டை எதுக்கு இப்படி குத்தி கொதறி போடுறீங்க? டெண்டரில் ஊழல் செய்த திமுக கவுன்சிலர். தார் கலவைகளுடன் வந்த வாகனங்களை விரட்டியடித்த மக்கள். சாலை மறியல் போராட்டம் நடத்தி மக்கள் சரமாரி கேள்வி. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குது. திமுக ஆட்சியில திரும்புற பக்கம் எல்லாம் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடுமையா தாடுறாரு. முறையான குடிநீர், சாலை வசதி, மின்சாரம்னு எதுவுமே மக்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதுவும் தமிழகத்துல ரோடு நிலைமை படு மோசம். எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா தான் இருக்கு. தரமான சாலை வசதி வேண்டி மக்கள் போராட்டம் நடத்துறது தொடர்கதையா ஆகிடுச்சு. அந்த லிஸ்ட்ல நீலகிரி மாவட்டம் பந்தலூர் புஞ்சைவயல் கிராமத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நெல்லியாலயம் டு டாண்டி, ஒலிமடா மற்றும் கேரளா பகுதிகளுக்கு போற முக்கிய வழிதான் இந்த புஞ்சைவயல். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு நடுநிலைப்பள்ளி, அரசு தொழிற்பயிற்சி நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் இருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ரோட்டை பயன்படுத்துறாங்க. ஆனா ரோடு ஃபுல்லா பள்ளம் தான். ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பழைய பாலம் எப்ப இடிஞ்சு விழும்னு தெரியாத நிலைமையில இருக்கு. இந்த ரோட்டை சரி செஞ்சு கொடுக்கணும்னு மக்கள் பல கட்ட கோரிக்கை மனு கொடுத்தாங்க. அந்த பகுதி திமுக கவுன்சிலர் நாகராஜ் ஒரு வழியா ரோடு போட டெண்டர் விடப்பட்டது. 1.99 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல டெண்டர் கொடுத்தாங்க. கான்ட்ராக்டர் என்ன செஞ்சாரு தெரியுமா? குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்ல மண்ணு போட்டு நிரப்பினாரு. பக்கத்து தெருவுல நல்லா இருந்த ரோட்டை மறுபடியும் சீரமைக்க ஜேசிபி வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த மக்கள் ஷாக் ஆகிட்டாங்க. ரோடு போடுறதுல ஏற்பட்ட குழப்பம் 2வது நாளும் தொடர்ந்துச்சு. காலையில தார் கலவையோட வந்த லாரியை நிப்பாட்டின மக்கள் அதை திருப்பி அனுப்பிட்டாங்க. என்னடா இது, நல்லா இருக்கிற ரோட்டை மறுபடியும் தோன்றாங்கன்னு கடுப்புல சாலை மறியல் செஞ்சாங்க. ஸ்கூல் வேனை தவிர எந்த வண்டியையும் விடல. சுமார் 3 மணி நேரம் போராட்டம் தொடர்ந்துச்சு. இதனால தமிழக கேரள ஹைவேல செம்ம டிராபிக் ஜாம். ஸ்பாட்டுக்கு விரைந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா நகராட்சி நிர்வாகிகள் யாருமே வரலன்னு மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினாங்க. பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துச்சு. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்த நகராட்சி மேலாளர் சுகுமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மக்கள் கிட்ட சமரசம் பேசினாங்க. பழுதடைந்த ரோடு முதல்ல சரி பண்ணப்படும்னு அதிகாரிகள் உறுதியளிச்சாங்க. அதை தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து போனாங்க. ரோடு போடுறதுக்கு நிதி ஒதுக்குனா மண்ணு போட்டு மூடிட்டு நல்லா இருக்கிற ரோட்டை நாசம் பண்றது கண்டிக்கத்தக்கதுன்னு மக்கள் கடும் எச்சரிக்கை கொடுத்தாங்க.